ஹலோ வியர்ஸ், நம்ம மேஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து நம்ம சீமானை வைத்து செய்து விட்டோம். கொஞ்சம் காரசாரமாக அந்த விவாதம் போன காரணத்தினால் இன்று நாம் கொஞ்சம் காமெடி சென்ஸோட ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு மங்குனி நமக்கு சிக்கியிருக்கு. அந்த மங்குனியை தான் இந்த வீடியோவில் வச்சு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் அப் கொடுங்க. லைக் அப் கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் நல்லா போகும். ஸோ லைக் அப் போட்டுவிட்டு அப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸையும் போட்டுருங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ பொதுவா நம்ம திமுக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்டே இருக்க அறிவாளிகளை எல்லாம் அவங்க வந்து களத்துல இருக்குவாங்க. ஒன்னு பயங்கர ஆபாச வார்த்தைகளால் பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற நபர்களை உள்ள இறக்கி பதம் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மினிஸ்டர்ஸே பல மேடைகள்ல ஆபாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது ஒரு கோமாளி ஒருத்தரை இறக்கி விட்டுட்டு அறிவார்ந்த கேள்வி கேட்கிறாரு. அவரு அறிவார்ந்த கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் நினைச்சாவே எனக்கே சிரிப்பா வருது. சரி வாங்க, அவர் அப்படி என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அப்படியே அவருக்கான பதிலையும் கொடுத்துருப்போம். சரி, ஃபர்ஸ்ட் அவரு அப்படி என்ன கேட்கிறாருன்றது முதல்ல பாத்துருவோமா? அப்படி பாப்போம் வாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அவர் அந்த ஸ்பாட் வரைக்கும் இந்த பிளைட்ல இருந்து அந்த கார்ல போற ஒரு கார்ல போய் இறங்கி இருந்தாருன்னா பப்ளிக்கு தெரிய போறதே இல்ல. இத்தனை மணி பிளைட்ல இங்க வந்து இறங்குறாருன்னு வெளியில சொன்னது. ஷார்ப்பா வந்து இறங்குற டைம் யாரு வெளியே சொல்றது இல்ல. யார போஸ்ட் கேட்டுக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு, அது இத்தனை மணிக்கு தான் வர்றாருன்னு யார் சொன்னதான் லீக் பண்ணதான்? ஏன் ஷெட்யூல் போட்டு ஐட்னரி போட்டு நாங்க வாரம் சனிக்கிழமை மக்கள் சந்திக்க போறேன், இந்த இடத்துக்கெல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லி ஷெட்யூலை போட்டு கொடுத்துட்டாங்க. திருச்சியில பர்மிஷனும் வாங்கிட்டாங்க. 10:30 மணிக்கு திருச்சியில மீட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்புறம் எத்தனை மணிக்கு வந்து இறங்குவாரு ஃபிளைட்ல? அது கூட தெரியாதா? நீங்க தான் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் மாநாடு வைக்கும் போது ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடியே அங்க வந்து தொண்டர்களை வந்து ஆஜராக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் 10:30 மணிக்கு மீட்டிங் அப்படின்ற ஷெடியூலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குதுன்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் போடுறாங்க. அப்ப 10:30 மணிக்கு போட்டா பேசிக்கா ஒரு ஏர்போர்ட் கால்குலேஷன்ல அப்படி இப்படி ஏத்தி இறக்கணும்னா கூட ஒரு 8, 8:30 வந்துருவாரு, இல்ல ஒரு 9 மணிக்கு வந்துருவாரு. இப்படின்றதானே பேசிக் கணக்கு. அப்ப 9 மணிக்கு தளபதி வர போறாருன்னா அங்க காலையில இருந்து காத்து கிடக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இல்ல நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? எனக்கு புரியல. சரி, அங்க வந்தாங்க தொண்டர்கள். காவல்துறை என்ன பண்ணுச்சு? எதுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள அவ்வளவு பேரை நீங்க அலோவ் பண்ணீங்க? அப்ப இது யாருடைய தப்பு? ஏர்போர்ட்டுக்குள்ள அவ்வளவு பப்ளிக் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இது பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுமா ஆகாதா? அது பேசிக் புரிதல் உங்களுக்கு இருக்கணும்ல. தளபதி வரட்டும், அவர் வர்றாருன்னு தெரிஞ்சா அதற்கான பாதுகாப்பு கொடுத்து அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஃப்ரீயா போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? காவல்துறையுடைய பொறுப்பு தானே. அதுக்கு தானே உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்து முன்னாடியே கொடுத்து நாங்க இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போறோம், அதற்கான இடத்தை தேர்வு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு போய் கேட்கிறாங்க. அப்ப அதெல்லாம் செய்ய வேண்டியது யாரு? அதெல்லாம் செய்யாம அரசாங்கம் செய்ய வேண்டிய எல்லா கடமையில இருந்து நீங்க தவறிட்டு அவர் எத்தனை மணிக்கு வருவாரு அப்படின்னு தெரிஞ்சான் அவர் என்ன பண்றாருன்னு தான் பின்னாடியே பிரஸுக்காரங்க அலையிறாங்களையா? எத்தனை மணிக்கு வர்றாரு, எத்தனை மணிக்கு கார் வீட்டுல இருந்து கிளம்புது, எத்தனை மணிக்கு பிளைட்ல ஏறுறாரு, எத்தனை மணிக்கு பிளைட் இங்க வந்து சேருது, தனி பிளைட்ல வர்றாரா, ஹெலிகாப்டர்ல வர்றாரா, கார்ல வர்றாரா, பஸ்ல வர்றாரா, மோப்பம் முடிச்சு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோசியல் மீடியால. காலையில இருந்து லைவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எல்லாருக்கும் தெரியும்ல அவர் எத்தனை மணிக்கு வர்றாரு, என்ன பண்றாருன்னு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிளைட்ட 9,000 பேர் ட்ராக் பண்ணிருக்காங்க. என்னது 9,000 பேரு? ஹையஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு. எத்தனை மணிக்கு பிளைட் அங்கிருந்து கிளம்புது, அந்த பிளைட் எத்தனை மணிக்கு வந்து திருச்சியில் லேண்ட் ஆகுதுன்னு எல்லாத்தையும் இன்னைக்கு சோசியல் மீடியால யூ கேன் see everything. இந்த புரிதல் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்ப இதுக்கெல்லாம் நீங்க தயாராகி நீங்க தானே அதுக்கான ஏற்பாடு கொடுக்கணும். நீங்க ரொம்ப அசால்ட்டா விஜய் அவர்களை ரொம்ப வீக்னஸா நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் கூட்டம்லாம் சேராது அப்படின்னு நீங்க நினைச்சு விட்டீங்களா? இல்ல கூட்டம் சேர்ந்து இதை வச்சு இந்த மாதிரி கத்துக்கதை கட்டலாம், இல்ல உங்களை மாதிரி கோமாளி ஆட்களை உட்கார வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு திமுக பிளான் பண்றீங்களா? அப்கோர்ஸ் இதை தான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் இப்ப நீ பேசிட்டு இருக்கேன். அதனால அவர் எத்தனை மணிக்கு வர்றாரு பண்றாரு அப்படின்ற ஷெட்யூல் கொடுக்கப்படும், தெரியப்படுத்தப்படும், மக்களுக்கு தெரியப்படுத்தும், தொண்டர்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது தமிழக வெற்றி கழகத்தின் கடமை. அதை அவங்க செய்வாங்க. இதை எப்படி முறையா செய்யணும் அப்படின்னு பாதுகாப்போட செய்ய வைக்க வேண்டியது
காவல்துறையுடைய கடமை, அரசாங்கத்துடைய கடமை. அதுக்கு நீங்க முடியல அப்படின்னா அப்ப நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்க இங்க பர்மிஷன் வாங்குங்க, எங்கள்கிட்ட வந்து நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு கேட்கவே கூடாது. அவர் இஷ்டத்துக்கு ஒரு பண்ணிட்டு போலாமே. அப்ப நீங்க பழி போட்டுக்கீங்க என்னமோ. இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னொன்னு கேட்டிருப்பாரு பாருங்க, அதுதான் பயங்கர பிரமாதம். அது என்னன்னு பாப்போமா? முதலமைச்சரோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டைம்ல பயணப்படுறாங்கன்றது தெரியும் தானே சார்? பயணப்படுறாங்கிறது தெரியும். அது கொண்டாந்து ஏர்போர்ட்ல ஏன் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க? அங்க கொண்டாந்து ஏன் நிறுத்துனீங்க? பிளைட்ட அங்க கொண்டாந்து நிறுத்தினாம உங்க வீட்டு மொட்டை மாடியில கொண்டாந்து நிறுத்துவாங்க. என்னையா பேசுற? ஏர்போர்ட்ல பிளைட்டை ஏர்போர்ட்ல நிறுத்தாம எங்க கொண்டாந்து நிறுத்துவாங்க? அஹ்? அதனால ஏர்போர்ட்ல தான் கொண்டாந்து நிறுத்துவாங்க. அங்க கொண்டாந்து பிளைட்டை நிறுத்துறாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. வேற எங்க கொண்டாந்து நிறுத்துவாங்க? ஆக்சுவலி அவருக்கு வந்து பிளைட்ல வர ஐடியாவே கிடையாது. அவர் திருச்சியிலேயே முன்னாடி நாள் ஹோட்டல் ரூம்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்திருந்தா அவர் ஏன் காலையில சார்ட்டர் பிளைட்டை பிடிச்சி வர போறாரு? அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நினைச்சிருந்தா காலையில சென்னையில இருந்து காலையில இல்ல அந்த நைட்ல இருந்து பஸ்லயோ கார்லயோ வந்து இதுலயே வந்திருக்கலாம், ரோட்வேல. அப்படி வந்திருந்தா எல்லா இடத்துலயுமே பிளாக் ஆயிருக்குமே. அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு அவர் ஃபிளைட்டை பிடிச்சி வராரு. அவர் காசு செலவு பண்ணி நீங்க ஹோட்டல் ரூம்ஸ்க்கு எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ரூம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. கொடுத்துருந்தீங்கன்னா அவர் அங்க தங்கியிருக்க போறாரு. அவர் அங்க ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா காலையில டக்குன்னு கிளம்பி காரை பிடிச்சோ இல்ல கார்லயோ வர்றாருன்னு தெரிஞ்சா எதுல வர்றாரு எந்த கார்ல வர்றாருன்னு தெரியாது, ஏதாவது ஒரு வழியில உள்ள வந்து அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பண்ற அழுத்தங்களும் நீங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சரும் தான் உங்களுக்கு அது திருப்பி கிடைக்குது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கல. அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கான அவசியம் இங்க வராது. நீங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அழுத்தம் உங்களுக்கு திருப்பி வருது. அது மக்கள் கொடுக்குறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு பஸ் போகுது. பஸ்ஸுக்கு முன்னாடி நீங்க நடந்து போறீங்க தொண்டர்கள். அப்ப நீங்க நடந்து போற ஸ்பீடுக்கு தானே பஸ் வரும். பஸ் 5 மணி நேரம் மக்கள் கடலில் மிதந்தது. நீ விலகி இருந்தா போயிருக்கும்டா 5 நிமிஷத்துல. அது கரெக்ட் தான், ரொம்ப கரெக்டா தான் கேட்டிருக்க. பஸ் போகுது, முன்னாடி நடந்து போறாங்க தான். நவுந்து போயிருந்தாங்கன்னா பஸ் போயிருக்கும் தான். ஆனா ஏன் போகணும்? ஏன் போகணும்? ஏன் போனோம்? ரோட் ஷோனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீங்க ரோட் ஷோ கொடுக்க அனுமதி கொடுக்கல. விஜய் அவர்கள் பஸ்ல இருந்து எந்திரிச்சு நின்று கை காட்ட கூட அனுமதி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய வரவேற்பு மக்களிடத்தில் அதிகமா இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க ரோட் ஷோ பண்றதுக்கும் தளபதி அவர்கள் ரோட் ஷோ பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் ரோட் ஷோ பண்ணணும்னு நினைச்சிருந்தா அது வேற. ஆனா பண்ணாம இருந்தப்ப இப்படி. ஆனா நீங்க ரோட் ஷோ பண்றீங்களே அது எப்படி? இந்த இப்படி. இப்ப பாத்தீங்கல்ல, இப்ப இவரு ரோட் ஷோ பண்றாரு. யாரு? நம்முடைய சிஎம். இப்ப அவருக்கு நீங்க ரோட் ஷோ பண்றதுக்கு எந்த அளவுக்கு நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? 2 சைடு பேரிகேட் போட்டு அவருடைய பிளாக் கார்ட்ஸோட அவர் வந்து நடந்து போறாரு. ஆனா இங்க விஜயவர்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலைன்னா கூட முன்னெச்சரிக்கையா அவருக்கு கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சு அவர் போக வேண்டிய வழியை ஒழுங்கா பராமரிச்சு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? காவல்துறை தானே. அங்க அவ்வளவு கிரௌட் இருக்கு. பெரிய லெவல்ல காவல்துறை அந்த இடத்துல இல்ல. இது யாருடைய தவறு? அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும்? அங்க நீங்க அவர் எந்திரிச்சு நிக்க விட்டு அவர் அந்த பஸ் போகும்போது கையை காமிச்சிருந்தா கூட பார்த்துட்டு அட்லீஸ்ட் பாதி பேர் அவரை பார்த்துட்டப்பா இனி பேசுற ஸ்பாட்டுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்க அவரை பார்க்க முடியாமல் அந்த பஸ் பின்னாடி போய் 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 அவர் அந்த சின்ன ஜன்னல் கூட தான் அவரை பார்க்க முடியும்னு தெரிஞ்சு அந்த ஜன்னல் கிட்டே புறா போறதுன்னு சொல்லி அவங்க ஆர்வத்துல போறாங்க. இது வெறும் தொண்டர்கள் மட்டும் கிடையாது. நீங்க கேட்கிற மாதிரி உங்க கட்சிகள் எல்லாம் வெறும் தொண்டர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. மக்களை நீங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வரணும். காசு, கோழி பிரியாணி, குவார்டர் இதெல்லாம் கொடுத்து கூட்டு வரீங்க. இங்க தொண்டர்கள் மட்டும் கிடையாது, நீங்க சொல்லக்கூடிய ரசிகர்கள், அதுக்கு மேல மக்கள். சோ இவ்வளவு பேரு, அதாவது 3 அடுக்குல இங்க வந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு ஆட்கள் வராங்க. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க இடத்துல ஒரு அடுக்கு தான், அதுவே உங்க தொண்டர்கள், அதுவே பெரிய லெவல்ல வரமாட்டாங்க. அவங்களுக்கே நீங்க எல்லா சகல வேலைகளையும் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மக்களை கூட்டு வரணும்னா அதுக்கு இன்னும் பயங்கர காசு செலவு பண்ணணும். இதுல உங்களுக்கு ரசிகர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் கிடையாது. பட் இங்க இவருக்கு ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஃபேன்ஸ் தானே இன்னைக்கு அவருக்கு தொண்டரா மாறிட்டு வராங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த அடுத்த 2 அடுக்கை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ? இங்க விஜயவர்களால தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுடைய ஓன் பாடி கார்டு, ஓன் செக்யூரிட்டியை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கான முடிஞ்ச லெவல்ல தான் செய்ய முடியுமே ஒழிய அதை மீறி ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? பவுன்சர் தூக்கி அடிக்கலாமா, பவுன்சர் இப்படி தூக்கி போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்கல்ல. அப்புறம் என்ன மானாக்கு அந்த கேள்வி கேட்கறீங்க? நீங்க அதையும் கேட்பீங்க.
இங்க பவுன்சர்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. மக்கள் மேல கை வைக்க கூடாது, அவங்கள மிஞ்சி போனா தடுக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய தள்ளி விட்டா கூட அது சீன். அப்படி இருக்கும்போது காவல்துறை கொடுக்க வேண்டிய அந்த காவலை சரியாக முறையாக கொடுத்திருந்தால் விஜயர்கள் அரை மணி நேரத்தில் சென்று அடைய வேண்டிய இடத்தை என்னத்துக்கு 6 மணி நேரம் வரைக்கும் போறாரு அப்படின்ற கேள்வி இங்க எழாது. டிஎம்கேக்கும் நடக்கும்ல சார். நீ ஏன் ஊர்வலமா மாத்துனீங்கன்னு கேக்குறேன். ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா அது ரோட் சொல்லிட்டீங்க. ஷோவை மாத்துறாங்க அவங்க. அது ரோட் ஷோவை மாத்துனாங்க. ஏங்க என்னங்க செக்யூரிட்டி போலீஸே தேவையில்லைங்க அவருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற கொடுத்துருக்குது. எப்படி இருக்கிறான் பாத்தீங்களா? ஒன்னு எப்படி இருக்கிறான் பாத்தீங்களா? ஊர்வலமா மாத்திரமா? அப்படித்தானே மாத்துவோம். அப்படிதான் மாத்துவோம். என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் மாத்துவோம். காண்டாவதுல நீங்க திருப்பி திருப்பி அடக்குமுறை பண்ணிக்கிட்டே இருந்தா மக்கள் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? அவருக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு இருக்கலாம். இதெல்லாம் நீங்க முறையா கொடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு அப்படின்ற 4 பவுன்சர் இருக்காங்க. அவங்க விஜய் அவர்கள் கிட்ட நெருங்க விடாம மட்டும்தான் பாதுகாக்க முடியும் இல்லையா? அதுக்காக வரவன் எல்லாத்தையும் எடுத்து லட்டி வச்சு அடிக்க முடியும்? லூசாடா நீங்க. அப்ப நீங்க தான் அதுக்கு முறையான அனுமதியை கொடுத்த நீங்க ஏன் சரியான நீங்க பாதுகாப்பையும் அதற்கான வழிநடத்தலையும் நீங்க செய்யல? இப்ப இங்க செய்யல, செஞ்சு விட்டுட்டீங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை போவார்ல, அப்ப அங்கேயாவது முறையா கொடுங்க. இதெல்லாம் நடக்காம பாத்துக்குங்க. இப்ப நீங்க வெளியில வா விஜய், வெளியில வா விஜய், வெளில வா நீங்கல்ல, வெளில வர்றாருல, வெளில வந்தா என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? அப்ப எந்த அளவுக்கு சிக்கல் ஆகுதுன்னு தெரியுதுல? எந்த அளவுக்கு மக்களுக்கு அங்க பிரச்சனை ஆகுதுன்னு தெரியுதுல? அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? முறையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தானே உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குது. அதற்கான காவல்துறை ஏற்பாடு பண்ணணும். நான் என்ன சொல்றேன், இந்த வழியில தான் போறாரு அப்படின்னு தெரிஞ்சா அந்த வழி நெடுக்க காவல்துறை எங்க போச்சு? ஏன் இல்ல? ஒரு காவல்துறை அதிக அளவுக்குள்ள இருந்தா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா பயப்படுவாங்க. அட்லீஸ்ட் சரி இதுக்கு மேல நம்ம போனோம்னா நம்ம மேல அடி உள்ளும் கேஸ் உள்ளும் சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிப்பாங்க. நீங்க காவல்துறையே இங்க ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா மக்கள் அந்த அளவுக்கு அவரை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படின்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம்னு நீங்க சொன்னீங்கன்னா விஜய் அவர்கள் கேட்பாரு. அவர் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுவாரு. ரோட் ஷோ பண்ண வேண்டாம்னு சொன்னா ரோட் ஷோ பண்ண மாட்டாரு. கையை காட்டாதீங்கன்னா கையை காட்ட மாட்டாரு. உள்ளதா உட்காந்துங்கன்னா உள்ளதா உட்காந்துருப்பாரு. எல்லாம் அவர் முறையா தானே செஞ்சாரு. இங்க செஞ்சது எல்லாமே யாரு? பொதுமக்கள். நீ போய் பொதுமக்கள்கிட்ட ஆக்ஷன் எடு. எவ்வளவு பேர் மேல ஆக்ஷன் எடுப்ப? சொல்லு, எவ்வளவு பேர் மேல ஆக்ஷன் எடுப்ப? சோ அப்ப நீங்க ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வராது. நீங்க விஜய் அவர்களை இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்து இந்த கூட்டத்தை வைத்து இவர்கள் காட்டு மிராண்டி கூட்டம் பாத்தீங்களா, அங்க உடைக்கிறாங்க, இங்க தூக்கி போடுறாங்க, இங்க எதை பண்றாங்க அப்படின்னு போர்ட்ரே பண்றதுக்கு நீங்க சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியாமலாம் கிடையாது. அது எல்லாருக்கும் புரியும். ஆனா இதை நீங்க போர்ட்ரே பண்றது மூலியமா மக்கள் மனசுல விஜயர்கள் மேல வெறுப்பை வளர்த்தலாம்னு நினைச்சீங்கன்னா அது வெறுப்பு வளராது. அது மீறி பாசமாகும். வெறுப்பு உங்க மேலதான் வளரும். ஏன் நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா ஒரு சிஎம் போனாவோ ஒரு உதயநிதி ஸ்டாலின் போனாவோ உங்களால ஒரு பாதுகாப்பை சரியாக முறையாக கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரு பொதுமக்களின் பிரதிநிதியான ஒரு கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் போகும்போது அதை கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க கை விரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபெயிலியர். உங்க அரசாங்கம் ஃபெயிலியர். உங்க காவல்துறை ஃபெயிலியர் அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மக்களே கேள்வி கேட்பாங்க. ஆமா அவர் வர்றாருல, அதற்கான முறையான பாதுகாப்பு கொடுங்க. அவர் இந்த ரூட்ல போறாருன்னா மக்களுக்கு போறதுக்கான வேற வழித்தடங்களை ரெடி பண்ணி கொடுங்க. அந்த ரூட்ல இருக்கவங்களுக்கு ஒரு அவசர வேலைகள் இருக்கும், அவசர விஷயங்களுக்கு போற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களால போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவருக்கு 10:30 மணிக்கு மீட்டிங் அப்படின்னா நீங்க இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள அவர் போயிடுவான்றதான் கணக்கு. ஆனா அன்னைக்கு அத்தனை மணி நேரம் அந்த ரோடு டிராபிக் ஆகுதுன்னா நீங்க விஜயவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கலைங்க. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் வகையில் மக்களை இப்படி கூட விட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்க அப்படின்றதான் உண்மை. அப்ப இந்த அளவுக்கு மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அதை நீங்க முறையா வழிபடுத்தல. நீங்க முறையா நெறிப்படுத்தி வழிபடுத்தி இருந்தீங்க அப்படின்னா விஜயர்களுடைய வாகனம் இந்த அளவுக்கு மெதுவாக போயிருந்திருக்காது. ஓரளவுக்கு சீக்கிரம் போயிருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர்ல 1.5 ஹவர்ல போய் சேர்ந்திருக்கும். நீங்க அதை செய்ய தவறிட்டீங்க. ஏன்னா நீங்கள் கணக்கில் கூட எண்ண முடியாத கூட்டம் விஜயர்கள் வர்ற இடத்துல வருது அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சியிலே புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரப்போற நிகழ்ச்சிகளை அதை புரிஞ்சு நீங்க முறையா நடப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்பதான் இந்த மாதிரி கோமாளிகளை உட்கார வைத்து நீங்க பேச மாட்டீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இல்ல நாங்க அப்படி பண்ண விட்டுட்டு அந்த கோமாளியை தான் வச்சு பேச விடுவோம் அப்படின்னா நீங்க தாராளமாக செய்யுங்கள். எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கொண்டு நான் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று பை பை. See you on another video.